Hello friends, welcome back to Sanjana channel. இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாசிக் 622 PD மாடல் நம்பர் Whirlpool வாஷிங் மிஷினோட டெமோ தான் பார்க்க போகிறோம். இதில் கிட்டத்தட்ட 8 விதமாக நம்ம இந்த வாஷிங் மிஷினை பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒவ்வொரு ஆப்ஷனும் எதுக்கு கொடுத்துருக்காங்க, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாஷிங் மிஷின் வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி நம்ம இந்த மிஷினை யூஸ்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்தலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். P1, P2, P3, P4, P5, P6, P7, P8ன்னு ஒரு ப்ரோக்ராம்க்கான நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைமிங் என்ன வரும்ன்ற எல்இடி டிஸ்பிளே இருக்குது. வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குது, சைல்ட் லாக் பற்றி மட்டும் இந்த வீடியோவில் சொல்ல மறந்துடுறேன், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஃபுல் டீட்டெயில்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ பவர் ஆன் பண்ணி ஆகிடுச்சு. ஃப்ளக்கில் ஆன் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணால் உங்களுக்கு மேலே சோக், வாஷ், ரின்ஸ், ஸ்பின் வருது. இது ப்ரோக்ராம் 1ல் இருக்குது. ஸோ நீங்கள் பவரை ஆன் பண்ண உடனே ப்ரோக்ராம் 1 வரும். நீங்கள் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த துணியை அரேஞ்ச் பண்ணிவிட்டு மிஷின் அந்த துணி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அதுவே எடுத்துக்கும், ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்து நம்ம மேனுவலாகவே நமக்கு ஹை லெவல் வேணுமா லோ லெவல் வேணுமான்ட்டுன்னு வாட்டரை கொடுத்துட்டு ஸ்டார்ட் பட்டனை கொடுத்தா உங்களுக்கு எவ்வளோ பவுடர் ஆட் பண்ணணுன்ற இது வரும். 2 கப் ப்ரோக்ராம் 1க்கு 2 கப் லிக்விடோ பவுடரோ ஆட் பண்ணணும். நான் சர்ஃப் எக்ஸல் லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன். டைமிங் ப்ரோக்ராம் 1க்கு பார்த்திங்கன்னா 34 மினிட்ஸ். இந்த 34 மினிட்ஸ்க்கு சோக் ஆகும், வாஷ் பண்ணும், ரின்ஸ் ஆகும், ஸ்பின் ஆகும். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இது ஜென்ரலாக நம்ம ரெகுலர் வாஷ்க்கு வச்சுக்கலாம். இந்த 34 மினிட்ஸு நம்ம பாஸ் பண்ணால் அங்கே ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் P2 ஸ்பீடி வாஷ். சோக் ஆகாது, வாஷ் பண்ணும், ரின்ஸ் பண்ணும், ஸ்பின் ஆகும். ஸ்பின்னை ட்ரை பண்ணுறது. வாட்டர் லெவல் லோ, மீடியம், ஹை, வெரி ஹைன்னு நமக்கு தேவையான வாட்டர் லெவல் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட்னு கொடுத்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு லிக்விட் வேணுமோ அது கேட்கும். 2 கப்னா 2 கப்னு. ஸ்பீடி வாஷ்க்கு டைமிங் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ். சப்போஸ் ரொம்ப புது துணி அந்தளவுக்கு அழுக்கு இருக்காது, இல்லை நம்ம வெளியே போகிறோன்னா ஸ்பீடி வாஷ் வச்சுக்கலாம். இப்போ ஸ்பீடி வாஷ் நமக்கு வேணும்னா பாஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் நம்பர் 3 ப்ரோக்ராம் ஸ்பீடி வாஷ் பார்த்தோம். இப்போ ப்ரோக்ராம் நம்பர் 3 ஹெவி பார்க்க போகிறோம். ஹெவியில் சோக், வாஷ், ரின்ஸ் எல்லா மெத்தடும் இருக்குது. இப்போ ஹெவியில் வெரி ஹை வாட்டர் லெவல் கொடுத்தாச்சு. இதுலேயே 2 கப் நமக்கு காமிக்குது பவுடர் எவ்வளோ ஆட் பண்ணணுன்ட்டுன்னு. ஹெவி வாஷ் பார்த்திங்கன்னா 51 மினிட்ஸ். பெட் ஸ்ப்ரெட், பெட் கவர், பில்லோ கவர்ஸ், இந்த மாதிரி ஹெவியாக இருக்க கிளாத்ஸு, இல்லை ஹெவி ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடிய கிளாத்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் 51 மினிட்ஸ் இந்த ஹெவி வாஷ்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாடலுக்கு இந்த டைம் டியூரேஷன், இந்த ஆப்ஷன் ஒவ்வொரு மாடலுக்கும் சேஞ்ச் ஆகும். இப்போ பாஸ் கொடுத்து நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மாடல் நம்பர் P4 டெலிகேட் வாஷ். இதுலேயும் சோக், வாஷ், ரின்ஸ், ஸ்பின் இருக்குது. வாட்டர் லெவல் நமக்கு வேணுன்றதுலேருந்து இருக்குது, வச்சுக்கலாம். வாட்டர் லெவல் சேஞ்ச் கொடுத்து நம்ம ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். இதுக்கும் 2 கப் பவுடர் கேட்கும். டெலிகேட் வாஷ் என்னென்னா, இப்போ டிசைனர் சாரீஸ், குழந்தைங்களோட கொஞ்சம் புது ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா ரொம்ப நேரம் சுத்த விட்டு ஸ்பின் பண்ணி துவைக்க வைக்க மாட்டோம். இதில் ஸ்பின்னிங்கோட ஆப்ஷனும் கம்மி தான். ஸ்பின்னிங்னா லாஸ்ட்டாக ஃபைனல் வாஷ் பண்ணது பார்த்திங்களா, ட்ரை ஆகுதுங்களா, ட்ரையோட டைம் 3 மினிட்ஸ் தான். ரொம்ப ரெகுலர் வாஷ்க்கெலாம் பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் வரும். ஸோ இந்த டெலிகேட் வாஷில் 3 மினிட்ஸ் தான் ட்ரையோட லெவல். அதனால் ரொம்ப டிசைனர் ட்ரெஸ்ஸஸ், காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் டெலிகேட் வாஷில் வச்சு மைல்டாக துவச்சிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒயிட் ஷர்ட்டுக்கு P5 ப்ரோக்ராம். ஒயிட் ஷர்ட்டுக்கு லோ தான் காமிக்குது. ஒயிட் ட்ரெஸ்க்கு டைமிங் பார்த்திங்கன்னா 4 கப் பவுடர் கேட்குது. டைமிங் 1.5 மணி நேரம், 1 hour 36 மினிட்ஸு. லோ லெவல் தான் வைக்கிது. நம்ம கொஞ்சம் துணியை போட்டு 4, 5, 6 மூடி லிக்விடை ஆட் பண்ணி நம்ம விட்டோன்னா அது 1.5 hours சுத்தம். அதுதான் ஒயிட்ஸில் இருக்க அவ்வளோ அழுக்கையும் ஸ்ட்ரெயினையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு 1.5 மணி நேரம் தேவைப்படும். அடுத்த ப்ரோக்ராம் P6 பார்த்திங்கன்னா ரின்ஸ் ப்ளஸ் ஸ்பின்.
நம்ம கையில் வந்து துணியை துவைச்சிட்டு இதில் போட்டோன்னா அலசி எடுக்கும் 11 மினிட்ஸ். ரின்ஸும் ஸ்பின்னும் மட்டும்தான் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி கையில் துவைச்சோன்னா துணியை, அந்த துவைச்ச துணியை அலசுறதுக்கும் ட்ரை பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன். ஸோ கொஞ்சோண்டு துணி தான் இருக்குன்னா நம்ம கையிலே துவைச்சிப்போம். ஸோ அதை வந்து நம்ம அலசியும் காய வைக்கிறதுக்கு மட்டும், ட்ரை பண்ணுறதுக்கு மட்டும் இதில் போட்டுக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் P6. இதுக்கும் நமக்கு வேணுன்ற அளவுக்கு வாட்டர் லெவல் கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து P7. கையில் ரெகுலராகவே நாங்கள் கையில் துவைச்சே பழகிட்டோம், இல்லை மழை டைமில் வந்து மழை துணி ரொம்ப அதிகமாக ஈரமாகிடுச்சுன்னா நீங்கள் வெறும் ஸ்பின் ஒன்லி ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். P7 கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி அது ட்ரை பண்ணி கொடுத்துரும். ஸ்பின்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ட்ரையர் தான் ஸ்பின்னு. அடுத்தது P8 வந்து ஆக்வா ஸ்டோர் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா தண்ணியை சேவ் பண்ணுறதுக்கு. சப்போஸ் நாளைக்கு ஷட் டவுன் இல்லை நம்ம ஏரியாவில் தண்ணி பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் இது வீட்டில் பக்கெட்டில் இதிலலாம் குடத்துலலாம் பிடிச்சி வைப்பீங்களே, அந்த மாதிரி மிஷின்லேயும் தண்ணியை வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். நமக்கு என்ன மினிமம் வேணுமா மேக்ஸிமம் வேணுமான்ற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியை வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். ஆக்வா ஸ்டோருன்றது ஒரு நல்ல ஆப்ஷன். எங்களுக்கு தண்ணி பிரச்சனைலாம் வந்தப்போ தண்ணி எப்போ அதிகமாக வருதோ அப்போ மிஷினில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். மறுநாள் துணி போட்டு துவைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நமக்கு தண்ணி பிடிக்கிறதுக்கே பார்த்தா கிட்டத்தட்ட எனக்கு 5 to 10 மினிட்ஸ் ஆகும் ட்ரம் ஃபுல்லாக பிடிக்கிறதுக்கு. நான் முன்னால் தண்ணி வரப்பயே பிடிச்சி வச்சுட்டேன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 8 ஆப்ஷனும் எதுக்கு பயன்படுத்துகிறோன்றது சொல்லிட்டேன். இப்போ நான் ஆப்ஷன் 1 ப்ரோக்ராம் 1 நார்மல் மோடில் வந்து துணியை போட்டு காமிக்க போகிறேன். துணியை போட்டு வெறும் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுக்க போகிறேன். வாட்டர் லெவல் எதுவுமே நான் செக் பண்ணலை. வெறும் ஸ்டார்டர் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ரொட்டேட் ஆகும். அது வந்து எதுக்குன்னா துணி வந்து நம்ம அப்படியே மொத்தமாக போட்டோமா துணியை வந்து அது ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடும். ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் லெவலை அதுவே ஃபிக்ஸ் பண்ணும். இது வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ப்ரோக்ராமை வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் மட்டும் கொடுத்தாலே ஆட்டோ ஸ்டார்ட் ஆகிடும். தேவையான அளவுக்கு தண்ணி அதுவே எடுத்துக்கிற மோடு தான் வந்து ஆட்டோ ஸ்டார்ட் மோடு. ஒவ்வொரு லெவலுக்கும் வாட்டர் லெவல் செக் பண்ண தேவையே இல்லை, நம்ம வைக்கவே தேவையில்லை, வெறும் ஸ்டார்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டேன். இதில் வந்து கிளாத் அதிகமாக இருக்கவே அதுவே வெரி ஹை காமிக்குது. 2 கப் வந்து லிக்விட் ஆட் பண்ண சொல்லுது. சோக், வாஷ், ரின்ஸ், ஸ்பின் எல்லாமே நடக்கும். 4 ப்ராசஸும் இதில் நடக்கும். ஸோ தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு. மேக்ஸிமம் நான் தண்ணி வந்த உடனே லிக்விடோ பவுட்ரோ போட மாட்டேன். தண்ணி ஓரளவுக்கு 3/4 வந்துட்ட பிறகு தான் லிக்விட் வந்து போடுவேன். ஸோ அப்போ வந்து ஸ்பின் ஆகும்போது ஈக்குவலாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக தான் நீங்கள் எடுத்த உடனே லிக்விட் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால தான் நான் மேக்ஸிமம் 3/4 மேலே இருக்கும் போது தான் லிக்விட் ஊற்றுவேன். இப்போ ஃபில்லே ஆகிடுச்சு. லிக்விட் இப்போ ஒரு மூடி லிக்விட் ஊற்றிருக்கேன், 1.5 மூடி. லிக்விட் ஊற்றியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ மிஷினை க்ளோஸ் பண்ணிட்டா ரன் ஆகும். இன்னொரு அட்வான்டேஜும் என்னென்னா நமக்கு வேணுன்றப்ப டைரெக்டாக ஸ்விட்சை ஆஃப் பண்ணி நம்ம ஊறவும் விட்டுக்கலாம். இப்போ நமக்கு இங்கே கொடுக்குற 34 மினிட்ஸ் துணி ஊறுறது பத்தலை அழுக்கு போகாதுன்னா நீங்கள் டைரெக்டாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஊற விட்டுக்கலாம். கரண்ட்லாம் போனால் கூட உங்களுக்கு எங்கே நிற்கிதோ அதே இடத்துலேருந்தே திரும்பி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் பவர் பட்டனை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டைரெக்டாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்கள் துணி ஊறுறதுக்கு. ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ணால் அதே 28 மினிட்ஸ் வந்துடுச்சு துணி ஊறினதும். இதுலேயே சோக் ஆப்ஷன் இருக்குது, ஆனால் அது கிட்டத்தட்ட 3 to 5 மினிட்ஸ் தான் வந்து சோக் ஆகும். இந்த 11 o'clock என்னென்னா 11 மினிட்டில் வந்து அந்த துணி துவைச்ச துணியோட அழுக்கு தண்ணி வந்து வெளியே போகும். 11 to 9 மினிட்ஸ் அந்த 2 மினிட்ஸ் வந்து தண்ணி வெளியே போயிட்டு ரொட்டேட் ஆகி அந்த அழுக்கு தண்ணியை வந்து ட்ரை பண்ணும், ஸ்பின் பண்ணி அந்த அழுக்கு தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிட்டு இந்த 9 மினிட்ஸ் காமிக்கிறப்ப நியூ வாட்டரை வந்து பிடிக்கும். புது தண்ணியை வந்து மிஷின் வந்து பிடிக்கும் அலசுறதுக்கு. ரின்ஸ் ப்ராசஸ் பண்ண ஃபஸ்ட்டு வந்து சோக் ஆகுது, அடுத்தது வாஷ் ஆகுது. அடுத்து அந்த 9 மினிட்ஸில் வந்து வாஷ் பண்ண தண்ணி எல்லாமே போயிட்டு 9 மினிட்ஸில் நியூ வாட்டரை வந்து மிஷின் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த நியூ வாட்டர் பிடிச்சதுமே ரின்ஸ் பண்ணும். ரின்ஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ 6 மினிட்டில் பார்த்திங்கன்னா அந்த ரின்ஸ் ஆன தண்ணி அழுக்கு தண்ணியை வந்து ட்ரெயின்
ட்ரெயின் ஆக ஆரம்பிக்குது. ட்ரெயின் ஆகிட்டு 5 மினிட்ஸ்னு ஃபைன்னு காமிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ட்ரை ஆகும். அந்த 6 மினிட்ஸ் காமிக்க 6க்கு அடுத்து 5 மினிட்ஸ் வரும். அதுலேருந்து உங்களுக்கு வந்து மிஷின் வந்து ட்ரையர் அந்த ஸ்பின்னர் ஃபார்முக்கு போயிடும். ஸ்பின் ஆகிட்டு ஃபைனலாக துணியை வந்து ட்ரெயின் மீன்ஸ் அதை ட்ரையர் ஆக்கி உங்களுக்கு காய வைக்கிறதுக்கு ரெடியாக கொடுக்கும். நீங்கள் டைரெக்டாக ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அங்கேயும் ஆஃப் ஆகிடுச்சு, மிஷினும் ஸ்விட்சும் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.